திராவிடம் தான் படிக்க வச்சுது. நான் இந்த சட்டை பேண்டை போட்டிருக்கிறதுக்கு காரணம் திராவிடம் தான். திராவிடம் இல்லைன்னா நீ இன்றைக்கி பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர்கள், அதாவது இந்த திமுக அதிமுகவில் இருக்கிறவங்க இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பஜனையை பாடிட்டு வந்தாங்க. திராவிடம் இல்லைன்னா தமிழ்நாடு இன்னும் பிரச்சனையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது திராவிடங்கள் சாதனை செஞ்சதாகவே இருக்கட்டும், இந்த திராவிட கட்சியின் ஆட்சியாளர்கள் செஞ்ச மிகப்பெரிய சாதனைகளிலே ஒரு முக்கியமான சாதனை என்னென்னா, இன்றைக்கி இந்த அணிலாண்டிகள் பேசுகிற அரசியலை நம்ம இன்றைக்கி கேட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த திராவிட ஆட்சியாளர் செய்த சாதனைகளே மிகப்பெரிய சாதனைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 70 ஆண்டு கால திராவிட தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெரியாரை வழிகாட்டியாக வச்சுட்டு வந்துருக்காங்க. இவங்க பெரியார் புகழ பாடுவாங்க, ஆனால் பெரியார் பேசுனதை என்றைக்காவது பேசி கேட்டிருக்கீங்களா? ஒரு முக்கியமான வார்த்தைகள் வச்சுருப்பாங்க: ஜாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி, பெண்ணிய உரிமை, அப்புறம் இடஒதுக்கீடு, சனாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதர்க்கமான ஒரு வார்த்தையை போட்டு இத்தனை ஆண்டு காலமாக நோட்டி வந்துட்டு இருந்துருக்குறாங்க. பொது மேடைகளில் என்றைக்காவது ஒரு கருத்தியல் ரீதியாட்டு, சித்தாந்த ரீதியாட்டு, கொள்கை ரீதியாக என்றைக்காவது இவங்க கடத்தியிருக்கிறாங்களா? ஒரு மேடை போட்டாங்க அப்படின்னா மணிக்கூர் கணக்கில் புகழ் பாடுவாங்க. அதாவது அவங்க குடும்ப புகழ், வாரிசு புகழை பாடுவாங்க, பெரியார் புகழை பாடுவாங்க. இல்லை, நீங்கள் இப்படி தான் சிந்திக்கணும், இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கருத்தியல் ரீதியாக இத்தனை 70 ஆண்டு காலமாக நீங்கள் கடத்துறீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த அணிலாண்டிகளுடைய அரசியலை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற நிகழ்வு வந்திருக்கும். நம்மளுடைய தலையெழுத்தான் இன்றைக்கி மாறி போச்சு. என்னது, திமுக செய்த ஒரு முட்டாள்தனமான அரசியல் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இன்னும் எத்தனை வருஷம் அது நீள போகுதோ அது யாருக்கும் தெரியாது. எந்த ஒரு தலைவனாவது கொள்கை ரீதியாக பேசுகிறானா மேடையில்? ஒரு கருமாந்திரமும் கிடையாது. சமூக நீதியாக எது சமூக நீதி? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறது, பெண் உரிமையாக பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்குறது, ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு சரிபாதியாக கொடுக்கறது, அப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக, சித்தாந்த ரீதியாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாமல் காசு கொடுத்து வாக்கு வாங்கி இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆட்சியில் இருந்ததோடைய விளைவு தான் இன்றைக்கி சினிமா பின்புலத்தோடி ஒருத்தர் இந்த திராவிடத்தையே வீழ்த்திக்கிட்டு இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் ஒரு சித்தாந்த ரீதியாக, புரிதல் ரீதியாக, கொள்கை ரீதியாக இன்றைக்கி மாற்றுக் கட்சிகள் இந்த தற்குறி கூட்டங்களை வீழ்த்தும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை.